பொஸ்கோ என்ற ஒரு மனித உரிமை போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் பற்றின ஒரு பெரும் மௌனம் ஒன்று, கள்ள மௌனம் ஒன்று நிலவுவதாகத்தான் எனக்கு படுகிறது. மகேந்திரகுமார் போன்ற மேல்தட்டு வர்க்கங்கள் தான் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அதை மாற்றி சாதாரணர்களான இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார் இவர்கள் எல்லாரும் ஜெனீவா வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது பொஸ்கோ. பொஸ்கோ ஒரு சிறந்த மனித உரிமை செயற்பாட்டாளராக ஐக்கிய நாடுகள் சபையை தமிழர்களுக்கு சாதகமாக ஐக்கிய நாடுகள் சபைக்குள் செயற்படுவதற்கான பல தந்திரோபாயங்களை வகுத்து கட்டமைத்து வருத்தத்துக்குரிய விஷயம், தமிழினம் தனக்காக செயற்பட்ட ஒருவர் தொடர்பில் எந்த கருத்தையும் கூறாமல் மௌனமாக இருக்கிறது. ஒருபுறம் ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையிலே அவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் தமிழீழத்தை அழிக்க வேண்டும் அழித்தார்கள், பாலஸ்தீனத்தை அழிக்க வேண்டும் அழித்தார்கள். கோவை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தமிழர்கள் துணை நின்றிருக்கிறார். நாங்கள் எதிரிகளோடு மட்டும் போராடவில்லை, நாங்கள் அறிவிலித்தனங்களோடு போராடுகிறோம், துரோகங்களோடு போராடுகிறோம், சுயநலவாதங்களோடு போராடுகிறோம். வெளிப்படையா சொல்லுகிறேன், ஊடக பொதுவெளியிலே ஒரு நல்ல மனதே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த கையன். எங்கெங்க எல்லாம் வழி இருக்க முடியுமோ அதுக்குள்ளாக போய் காலில் பிடிச்சு கையில பிடிச்சு அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறது பிழை என்று இவர்கள் யாராவது சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். இனத்துக்காக இனிமேல் பேசுறதுக்கு, குரல் கொடுக்கிறதுக்கு, இந்த இனத்தின் வாழ்வுக்காக செயல்படுறதுக்கு சிந்தனை உள்ளவர்கள் முன்வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக அமையும். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு முக்கியமாக பேசுபொருளாக இருக்கின்றது பொஸ்கோ என்ற ஒரு மனித உரிமை போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சில வாரங்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டு இதுவரை விடுவிக்கப்படவில்லை, விசாரணைகள் தொடர்வதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் பற்றின ஒரு பெரும் மௌனம் ஒன்று, கள்ள மௌனம் ஒன்று நிலவுவதாகத்தான் எனக்கு படுகிறது. அது தொடர்பாக நம்மோடு உரையாட இருப்பவர் மிகவும் அறிமுகமான சமூக அரசியல் செயற்பாட்டாளர் முல்லைமதி அவர்கள். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இப்ப என்னன்னா, இப்ப பொஸ்கோவுடைய கைது இடம்பெற்று கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகிறது. அதுவும் ஒரு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச மாநாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதன் 2வது நாள் நிகழ்வில் வச்சு ஜனவரி 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக ஊடகங்களும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி மௌனமாகவே இருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்ன? நான் நினைக்கிறேன், எங்களுடைய ஆட்கள்கிட்ட ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. வெள்ளத்தோல் உள்ளவன் எல்லாரும் நல்லவன், அவன் உண்மை பேசுவான் என்பது போல. 2வது, எங்களை விட பெரிய ஆக்களை ஏதாவது செய்தால் வாயப்பத்தி கொண்டு ஜால்ரா போடுவோம். எங்களுக்கு சமமானவர்கள், ஈக்குவலானவர்கள் எதுவும் செய்தால் அவர்களை தள்ளி விழுத்துறதுக்கு வேலை பார்ப்போம். அல்லது எங்களை விட இளைய ஆக்கள் அல்லது எங்களுடைய எண்ணத்திலே அவர்கள் எங்களை விட மட்டமானவர்கள் என்று நாங்கள் நினைச்சு அவர்கள் ஏதாவது செய்தால் அவர்களுக்கு குழி வரைப்போம். இது தமிழினத்துக்குள்ள நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அதன் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த பொஸ்கோ தொடர்பில் கள்ள மௌனம் சாதிக்கிற விடயத்தையும் என்னால பார்க்கக்கூடிய இதுல நீங்க ஒரு முக்கிய புள்ளியை தொட்டிருக்கிறீங்களா? தமிழ் சமூகத்தினுடைய பொது புத்தி என்றது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான். என்றால் இப்ப ஜூலியன் அசாஞ்ச் கைது செய்யப்பட்டு பிரித்தானியாவின் ஈக்குவடோர் தூதராலயத்தில் தஞ்சமடைந்திருந்த பொழுது கூட அவருக்கு எதிராக சுவிஸ் தான் நினைக்கிறேன், சுவிஸா ஸ்வீடனா தெரியல, ஒரு சில பெண்கள் வந்து அவர் பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. ஒருவரை தடுத்து வைத்திருக்கின்ற பொழுது அவரை என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை வந்து இந்த மேற்கு நாடுகளிலேயே திட்டமிட்டு சதியாகவும் செய்யப்படுகிறது. இதுகள் எதையுமே தெரியாமல் சுவிஸ் நாட்டினுடைய வருமானத்தை பார்த்தோம்னால் அது பல்வேறு நாடுகளிலேயும் இருந்த ஊழலால் சேர்த்துக் கொள்ளப்பட்ட சுவிஸ் வங்கியில் போடப்பட்ட நிதியில தான் சுவிஸ் அரசாங்கமே இயங்குகின்றது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சுவிஸ் அரசாங்கம் கைது செய்யப்பட்டவரையால் இவர் கெட்டவராகவே இருப்பார் என்ற ஒரு முடிவுக்கு வர்றது இவ்வளவு பொருத்தமாயிருக்கு. நிச்சயமா அது சுவிஸ் அரசாங்கம் கைது செய்திருக்கிறது சரியோ பிழையோ என்று பேசுறதுக்கு அப்பால பொஸ்கோ யார், பொஸ்கோ என்ன செய்து கொண்டிருந்தார், பொஸ்கோ தொடர்பில் ஊடகங்கள், தமிழர் ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும், தமிழர்களுக்காக செயற்படுகின்ற அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும், தமிழர்களுக்காக மனித உரிமை செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இங்கே ஒரு கேள்வி. அந்த கேள்வியின்படி பார்த்தால் இங்கே ஒரு துரோகம் பொஸ்கோவுக்கு தமிழினத்தால் இழைக்கப்படுவதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் நான் பொஸ்கோவினுடைய பல சூம்பளி கலந்துரையாடல்களை நான் கலந்து கொண்டேன். அதுல பொஸ்கோ வைத்த கோரிக்கைகள் என்ன, பொஸ்கோ என்ன விஷயங்களை விளங்கப்படுத்தினார், இந்த யுஎன்ஓ கூட என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்றது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த சூம் மீட்டிங்ல கலந்து கொண்டு தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு சொன்னார். கண்டிப்பாக இதில் இளந்தலைமுறையினர், நல்ல ஆங்கில அறிவு, பிரெஞ்சு, ஏனைய மொழி அறிவு உள்ளவர்கள், தமிழ் உட்பட ஏனைய பல மொழி அறிவு உள்ளவர்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இளையவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். பங்கெடுத்துக் கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு கணனி அவசியம் தேவை, அதில் இன்டர்நெட் இணைப்பு தேவை, பல்வேறு விஷயங்களை எல்லாம் விளங்கப்படுத்தி இதுல கொஞ்சம்
அக்கறையா செயற்படுங்கோ. ஏன்னா அந்த கலந்து கொண்டவர்களுக்குள்ள போராளிகள் போராட்ட ஆதரவாளர்கள் அப்படி எல்லாரும் இருந்தாலே அவர் தெளிவாகவே சொன்னார். இதுக்கு நீங்கள் நிதியுதவிகள் செய்து இளம் தலைமுறை என்ற கொண்டு நிறுத்துங்கோ. ஏன்னா உங்களால இதை செய்யலாம். இப்ப என்ன வந்து பொஸ்கோட வேலை செய்ய சொன்னா நான் என்ன தெரியும், எனக்கு தமிழ் தான் தெரியும். எனக்கு ஆங்கிலம் சும்மா கதைப்பிலே தவிர எனக்கு ஆங்கிலத்தில் நான் படித்து பெற்றவர் அல்ல. ஒரு பொலிட்டிக்கல கதைக்கிறதுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியாது. ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் எங்களுக்கு கொண்டே தலைவலா பிரட்டி விட்டு போயிடுச்சோ. அதனபடியால பொஸ்கோ என்னை பொறுத்தவரையில் பொஸ்கோ ஒரு சிறந்த மனித உரிமை செயற்பாட்டாளராக ஐக்கிய நாடுகள் சபையை தமிழர்களுக்கு சாதகமாக ஐக்கிய நாடுகள் சபைக்குள் செயற்படுவதற்கான பல தந்திரோபாயங்களை வகுத்து கட்டமைத்து அதுக்காக அணிதிரண்டு செயற்படுவதற்காக ஏனைய போராடும் இனங்களின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு அவர் மிகவும் உத்வேகமாக செயற்பட்டதுதான் இங்கே பலருக்கு பிரச்சனையா இருந்தது என்றால் இவர் செயல்படுகிறார் எங்களுக்கு தெரியாதல்ல, இவருக்கு தெரியுது. இவர்கள் தேட இல்லை, இவர்களுக்கு பயம். தென்னாலிக்கு எல்லாம் பயம் என்பது போல ஒரு போர்டருக்கு அங்கால போக மாட்டோம். யார்கிட்டையும் எதையும் கேட்டு தேடி அறிஞ்சு அதை செய்யறதுக்கான நேரம் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் எல்லாரும் பார்ட் டைம் வேலை ஆகும். இவர்கள் எல்லோருமே ஒரு பார்ட் டைம் வேலை ஆகும். ஃபுல் டைம் வேலையை முடிச்சு போட்டு டயர்ட்ல வந்திருந்து கொண்டு இங்க பாக்குறோம் இங்க பார்த்து கொண்டிருக்கிற வேலையை தான் தமிழ் தேசிய இனத்துக்காக செய்கிறார்கள். இது 2002 வந்து நான் அவதானிச்சிருக்கேன். நான் கதையா சொல்லுவேன். இல்ல இப்ப என்னென்றால் இந்த சுவிஸ் ஜெனீவாவில் நடக்கின்ற இந்த மனித உரிமை செயற்பாடு என்றது ஒரு மிகப்பெரிய அரசியல். அதுல வந்து சாதாரண சிறு மீன்கள் வந்து எதிர்நீச்சல் போடுவதுன்றது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. குறிப்பாக ஜெனீவா கூட்டங்கள்ல வந்து ஒரு சில நிமிடங்கள் எடுத்து அந்த கூட்டத்திலே எங்களை பிரதித்துவப்படுத்தி பேசுகின்றது என்றதே ஒரு பாரிய விஷயம். அது அப்படி இருக்கின்ற பொழுது பல நாடுகள் கூட தங்களுக்கான அந்த நேரத்தை பெற முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கின்ற வேளையில இலங்கை அரசாங்கத்திலும் பார்க்க அதிகமான நேரத்தை எடுத்து பலரை கொண்டு சென்று அந்த இடத்துல ஜெனீவாவினுடைய மனித உரிமைகள் விஷயங்கள் சம்பந்தமாக பேச வச்சிருக்கின்றார் பொஸ்கோ. ஆனா அப்படி இருந்தும் அவரிடம் உதவி பெற்றவர்கள் தான், அவரிடம் அந்த நேரத்தை பெற்று அந்த இதுல கதைத்தவர்கள் கூட அல்லது அதுக்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் கூட இன்றைக்கு பொஸ்கோவை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்றது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றதை விட எதிரிக்கு தேவையான தகவல்களை உறுதிப்படுத்தி கொடுத்தது மாதிரியும் நான் அறிகிறேன். அதாவது பொஸ்கோ காசு வாங்கினார், இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று இவர்கள் ஃப்ரீயா அவர்கிட்ட சலுகையை பெற்றுட்டு அதுக்கு தாங்கள் காசு கொடுத்த மாதிரி சொல்றது, இப்படி கனவு விஷயங்கள் பின்னால நடந்திருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையிலே அது நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இலங்கை போர்க்குற்றத்தில் ஈடுபட்டது என்றதை அல்லது மனித குலத்துக்கு எதிராக செயற்பட்டது என்பதை அல்லது தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக திட்டமிட்ட இன அழிப்பை செய்து வருகிறது என்பதை சமகால நடவடிக்கைகளை கொண்டு போய் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்த பொஸ்கோ அணியை சேர்ந்தவர் தான் நான் நேற்று கதைக்கும் பொழுது சொன்னார், இந்த தையெட்டி விவகாரத்தை ஒரு இன ஆக்கிரமிப்பாக இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு போறதுக்கான அத்தனை அம்சங்களும் அங்க இருக்குது. ஆனா அதை செய்யறதுக்கு யாரும் இல்லை என்றதை அவர் சொன்னார். அப்ப இப்படியான வேலைகளை செய்யும் போது இது பல நாடுகளுக்கு கூட தலையீடு. இந்த ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில இந்த நாடுகளின் நலன் பேணுவதற்காக சுமூக நிலைகளை உருவாக்குவதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்றே தவிர அவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் தமிழீழத்தை அழிக்க வேண்டும் அழித்தார்கள், பாலஸ்தீனத்தை அழிக்க வேண்டும் அழித்தார்கள், ஈராக்கை பிடிக்க வேண்டும் பிடித்தார்கள், லிபியாவை நாசம் செய்ய வேண்டும் செய்தார்கள். இதையெல்லாம் செய்கின்ற வல்ல சக்திகளுக்கு மத்தியில நாங்க வாழ்றப்ப என் போன்றவர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு சாகர மட்டும்தான் திரையில இருக்கிற மட்டும்தான் என்றதுல தெளிவாக இருக்கிறதால் நாங்க பேசுறதுக்கு தயங்குறது இல்லை. உண்மையிலே நான் இதுல சரியா மனம் இருந்தேன். என்னென்றால் எங்களோட சமூகத்துக்கு அறிவில்லை என்றால் எனக்கு அறிவில்லைன்னு சொல்லி போடணும். நான் அப்படித்தான் சொல்லுவேன் செய்வார். இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாது, தெரியும் நான் தெரியும் என்று சொல்லுவோம். பொஸ்கோ தொடர்பில் நான் அறிந்த தகவல்களின்படி மற்றது பொஸ்கோனுடைய பல கலந்துரையாடல்களை நேரடியாக சம்பந்தப்பட்டதன்படி பொஸ்கோவை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தமிழர்கள் துணை நின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை பொஸ்கோவை முடக்குவதற்கு அல்லது தடுப்பதற்கு அல்லது தண்டிப்பதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இவர்கள் வாலண்டியர் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த தகவல்களை கொடுத்து அந்த ஆதாரங்களை கொடுத்து அவரை கைது செய்ய வைக்கிறதுக்கு இவர்கள் பின்னின்று செயற்பட்டிருக்கிறார்கள் என்றதை பார்க்கக்கூடிய இருக்கே. ஏனென்றா இந்த ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் அந்த பாஸ்டரோ ஏதோ பாஸ்டர் நினைக்கிறேன் ஒரு ஆளை கூப்பிட்ட விஷயத்துல அவர் வந்து பிரான்ஸ்ல போய் அகதி அந்தஸ்து கோரிட்டார். அந்த பாஸ்டரை கூப்பிடுறதுக்கு முதல்ல பொஸ்கோட போய் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று சொல்லக்கூடிய சுவிஸ்ல ஜெனீவாவில போய் புகைப்படங்களை வைக்கிற கஜன், தன்னை முன்னாள் போராளி என்று சொல்லிக் கொள்ற கஜன் பொஸ்கோவுடன் அது சம்பந்தமா தொடர்பு கொண்ட போது பொஸ்கோ எனக்கு தெரியாதாக்கள் நான் கூப்பிட மாட்டேன், இங்க வந்து தங்களை வேலையை பார்த்துட்டு திரும்பி போகணும் அப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி கதைச்ச பொழுது இவரோட காட்சி வேலையில் என்று சொல்லி போட்டு பொஸ்கோவோட சேர்ந்து வேலை செய்த குரு என்ற இன்னொரு படி என்ற போய் அவனுக்கு கூட கதைச்சு அவன் போய் பொஸ்கோட்ட கேட்ட பொழுது அவன் சில விளக்கங்களை சொல்லி கேட்ட பொழுது எல்லாத்தையும் நாங்க தட்டிகளை பல வேலைக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் சேர்த்து போவோம் வருவோம் ஏதோ சொல்லதால சரி அப்ப பின்ன அதை செய்ய சொல்ல போட்ட போதுதான் அவர் வந்திருக்கிறேன்.
இப்ப நான் அறிகின்றேன் அவரை கூப்பிட்டதுக்கு பணம் வாங்கினார்கள் என்று கூட ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் அறிகிறேன். எனக்கு உண்மை போய் தெரியும். என்னதான் இருந்தாலும் சுவிஸ் அரசு தன்னுடைய இந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளனாக தமிழினத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட ஒருவனுக்காக சரி தவறுகளுக்கு அப்பால் அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய உயிர் வாழ்வு, அவன் நடத்தப்படுகின்ற விதங்கள் தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டியது தமிழர் அமைப்புகள், அதிலும் குறிப்பாக தமிழர்களுடைய மனித உரிமை அமைப்புகள் இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த கயனண்டவர் யூடியூப்ல வந்து போட்டி கொடுக்கிறார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்களுக்கு நீங்கள் கடிதம் ஒன்றும் கொடுத்துடாதீங்க பொஸ்கோக்கு ஆதரவாக. இதுல இருந்தே தெரியுது பொஸ்கோக்கு ஆதரவாக கடிதம் கொடுக்காதீங்க சொல்றதுக்கு நீங்க உனக்கு என்ன தேவை? மனித உரிமைகள் அமைப்பு, மனித உரிமைகள் பிரதிநிதியாக கலந்து கொள்கின்ற பிரான்சை சேர்ந்த மற்றும் ஒரு நபர் இருக்கின்றார். அவரும் இது பற்றி சம்பந்தமாக மௌனமாக இருக்கிறார். பிரித்தானிய தமிழ் போரம், பிடிஎஃப் போன்ற அமைப்புகள், கிருபாகரன், பிரான்ஸ்ல கிருபாகரன், இங்க பிடிஎஃப், இவர்கள் எல்லாருமே மௌனமாகவே இருக்கின்றார்களே. இல்ல, நான் வந்து சில ஒலிப்பதிவுகள் கேட்டிருந்தேன். இந்த பொஸ்கோ அணியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குது வெளியில என்று எனக்கு அனுப்பி கொண்டிருந்தவர்கள் என்றால் எனக்கு அவர்களுக்கு என்ன யார் என்று தெரிஞ்சதால எங்களை போல ஆக்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கட்டும்ன்றதுக்காக சில குரற்பதிவுகள் அனுப்பினார். அதுல நிவேதி என்ற ஒருவர் கதைக்கிறார், இவருக்கு எதிராக தான் கதைக்கிறார். அதே போல இந்த கிருபாகரன் வந்து பொஸ்கோவை வந்து லூஸ் அண்ட் பேனிங் என்ன அது இதெல்லாம் ஒரு திறந்த ஆழ்த்தி கதைப்பார். அவரே ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், எப்படி கதைக்கிறார் என்று தெரியல. இந்த கஜன் உட்பட்டவர்கள் எல்லாம் பொஸ்கோக்கு எதிராக நிலைப்பாட்டை கொண்டவர்கள் என்றதை ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னரே பொஸ்கோ தரப்போடு சேர்ந்து செயற்படுகிறவர்களான என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. பாருங்க மதி, இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னால் இப்படித்தான் எங்களுடைய ஆக்கள் இப்படி செயற்படுவார்கள். நாங்கள் எதிரிகளோடு மட்டுமல்ல துரோகிகளோடும் தான் நாங்கள் முட்டி மோதி கொண்டு இந்த உரிமை போராட்டத்தை எங்களை போராட்ட இயக்கம் நடத்துகிறது. அப்ப நாங்கள் எதிரிகளோடு மட்டும் போராடவில்லை, நாங்கள் அறிவிலித்தனங்களோடு போராடுகிறோம், துரோகங்களோடு போராடுகிறோம், சுயநலவாதங்களோடு போராடுகிறோம். நான் என்னால் மட்டும்தான் இது நிகழ வேண்டும், என்னை விட திறமையான இன்னொருவன் வந்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணமே இவர்களிடம் இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படித்தான் நடந்து கொள்கிறார். நான் ஒரு நாளும் பொஸ்கோவை சந்திச்சதும் கிடையாது, பேசியதும் கிடையாது. நான் அவரை சுத்தி இருக்கிற சிலரோட கதைத்த அளவுல ஒன்றுக்கு பின் முரண்பட்ட தகவல்களை அவர்கள் வழங்குகிறார். ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்த விஷயம் என்னென்றால், இதுவரைக்கும் ஐநா மனித உரிமைகள் சபையில வந்து கஜேந்திரகுமார் போன்ற மேல்தட்டு வர்க்கம் ஆங்கிலத்தை நுடிநாக்கில் பேசுகின்றவர்கள் தான் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அதை மாற்றி சாதாரணர்களான அனந்தி சசிதரன் போன்றவர்கள், இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தாய்மார், இவர்கள் எல்லாரும் ஜெனீவா வந்து தங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது பொஸ்கோ. இத வந்து சாதாரண மக்களிட்டையும் இந்த ஜெனீவாவை கொண்டு சேர்த்ததுல பொஸ்கோக்கு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் என்னென்னு பாக்குறீங்க? அது அப்படி உண்மையாது? நிச்சயமாக அது உண்மை. இந்த ஜெனீவாவில போய் பேசுறதுக்கு அந்த டிக்கெட் சொல்லுவார்கள் நினைக்கிறேன். அது வந்து தனியா இந்த பொஸ்கோவினுடைய அமைப்புக்கு 5 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா இவர் வேற அமைப்புகளிடம் இருந்தும் அந்த டிக்கெட்டுகளை வாங்கி இவர்களுக்கான நேரங்களை ஒழுங்கு செய்வார் என்று நான் நினைக்கிறேன். நான் அறியறவில்லை. இப்ப நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், நான் மொரோக்கோவுக்காக செயற்படுறேன் என்று வச்சுக்கொள்ளுவோம். எங்களுடைய மனித உரிமை செயற்பாட்டை நான் முன்னெடுப்பதற்கு எனக்கு நிதி பற்றாக்குறைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் தமிழர்களுக்காக செயற்படுகிறீர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளராக. உங்களுடைய சமூகம் உங்களிடம் அந்த நிதி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது, நீங்கள் நிதியை தாராளமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று நான் அறிஞ்சா. நான் கேட்பேன், ஜெயபாலன் குறைக்காதேங்கோ, நாங்கள் 2 டிக்கெட் தான் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு $10,000 தாங்கோ, நாங்கள் எங்கட வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு நிதி தேவை. அப்ப இந்த $10,000 நீங்க எங்கே இருந்து எடுத்து கொடுப்பீங்க? உங்களுடைய இனத்துக்காக கேட்க வேணும், அல்லது உங்களுடைய இனத்துக்காக செயற்படுறவர்கள்ட்ட கேட்க வேணும். அப்படித்தான் இந்த கையால வாங்கி இந்த கையால இங்க கொடுத்து அவர்கள்ட்ட அதை வாங்கி இனத்துக்காக செயற்பட வேண்டும். எல்லாம் லீகலான செயற்பாடாண்டு கிட்ட சில இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் லீகலா செய்யலாது, ரைட்? எல்லாத்தையும் லீகலா செய்யலாது. இன்னும் ஒரு தகவல் அறிஞன், அது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியல. சர்வதேச நாடுகளோட பேச்சுவார்த்தை சுற்றுலாவில் இருந்த பொழுது பிரான்சுக்கு வந்திருந்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளரிடம் பொஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபையில் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, எவ்வளவு சிறப்பாக செயற்படலாம், ஆனால் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் எப்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறு விடயங்களை அவர் ஒரு தமிழனாக அதை சிறப்பாக முன்னெடுக்கிறதுக்கு இப்படி வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. இதை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கணும், அல்லது அவைக்கு அது தெரியல. அதை என்னட்ட வந்து கேட்டா நான் அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் மாதிரி கதைச்சிருக்கேன். தமிழ்ச்செல்வன் பிரான்ஸ் வந்திருந்த போது பொஸ்கோ அவரோட இது சம்பந்தமா கதைச்சிருக்கிறார். அப்படி கதைச்ச மாதிரி ஒரு தகவல் எனக்கு இருக்குது. உறுதிப்படுத்தி சொல்ல இயலாது. தமிழ்ச்செல்வன் அவர்கள் உயிரோட இல்லை. அதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வன் இவையில் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கிறார், என்ன நீங்களே இப்படி செய்றீர்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை மற்றவை சொன்னா அவன் கேட்டு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கௌரவ பிரச்சனை.
நாங்கள் தான் இங்க புத்திமான்கள், நாங்கள் தான் பலவான்கள், சக்திமான்கள் என்று சொல்லிக் கொண்டு நிக்கிறவைக்கு வேறு ஒரு ஆள் இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று வழிமுறைகள் இருக்கின்றத சொல்லி அதை பொறுப்பாளர் கூப்பிட்டு அல்லது போராளிகள் கூப்பிட்டு என்னப்பா நாங்கள் ரத்தம் சிந்தி கொண்டு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இங்க ஐக்கிய நாடுகள் சபையில சிறப்பாக செயற்படக்கூடிய வேலைகளை செய்யுங்க உங்களை விட்டா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இங்க இந்த வழிமுறை இருக்குன்னு சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் கோபாவசமாக கேட்பார்கள். இவர்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. இவர்கள் போய் தங்களுடைய சுமான்களுக்கு சொல்லிவிடுவார்கள். இப்படி தமிழ்ச்செல்வனுக்கு இவர் சொல்லிவிட்டார். அவருக்கு தெரியாது இதை தமிழ்ச்செல்வனுக்கு சொல்வது சட்டவிரோதமா அல்லது பிள்ளையா சரியா என்று கூட அவர் சிந்திச்சிருக்க முடியாது. அவர் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியர் ஒரு இளையா நினைக்கிறேன் பொஸ்கோக்கு இப்போ 40-45 வயசுக்குள்ளதா. அப்ப அதுல 15 வயதை கழிச்சு போட்டு பாருங்க, 45 15 கழிச்சீங்கன்னா எத்தனை வயசு. அப்ப இவர்கள்லாம் வயசு குறைஞ்சவர்கள். அப்ப அவர்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பில் சுறுசுறுப்பாக வேலை செய்து அங்க லூப் கோர்களை கண்டுபிடிச்சு அதில் கூடாக இலங்கை அரசாங்கத்தை விட ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழர் நியாயத்தை வலியுறுத்துவதில் முன்னிறுத்துவதில் காத்திரமான வேலைகளை பொஸ்கோ தரப்பு செய்திருக்கிறது என்பதை நான் அவருடைய அமைப்பு கூடாக செயற்படுகின்ற கனடாவில் அவர்களுடன் இணைந்து செயற்படுகின்றவர்களுக்கு கூடாக நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றா எனக்கு அந்த பக்கம் தெரியாதபடியாக நான் அதுக்குள்ள போறதில்லை. இவர் இப்படி செயல்படுறாரு என்று தெரிஞ்ச பிறகு நான் இங்க உள்ள சிலரை சொல்லிவிட்டு இப்படி இந்த பொஸ்கோ ஆக்களுக்கு பின்னால செயற்படுங்கன்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லி அவர்கள் அதுல போய் செயற்படுகிறார்கள். அப்படி செயற்படுறவர்கள் எனக்கு சொன்னார்கள், உண்மையிலே இப்படியான விஷயங்கள் இருக்குதுன்றது சொல்றார்கள். நான் நினைக்கின்றேன் பொஸ்கோ மீது குற்றஞ்சாட்டுவதற்கு இதான் சொல்லுவாங்க, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வன் வாழ்வதும் நியாயம் உண்டு, கதைகட்ட சில பேர் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு என்று சொல்லுவார். உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இனத்துக்காக உழைக்கின்றவர்களை புரிந்து கொள்ள தவறுகின்றவர்கள், தங்களுடைய நலன்களுக்காக அடுத்தவர்களை பலிக்கடாக்கி தங்களை முன்னிறுத்த நினைக்கின்றவர்கள் தான் பொஸ்கோவுக்கு எதிராக செயல்படுகின்ற தமிழர்களாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக என்னென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனந்தி சசிதரன், செல்வராஜா கஜேந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் இந்த தாய்மார்கள் எல்லாரையும் ஜெனீவாவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஜெனீவாவில பேசுறதுக்கான அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்ததுல பொஸ்கோ மிக முக்கியமானவர். தமிழர் மத்தியில அவ்வாறு ஒரு செயற்பாட்டை செய்யறதுக்கு இன்னும் ஒருவர் இல்லை என்றதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் பலரோட பேசி இருக்கிறது பெரும்பாலும் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு விளங்காத புதிராக இருக்கிற விஷயம் என்னென்றால், பொஸ்கோவால எப்படி சில நாடுகளுக்கே ஜெனீவாவில பேசுறதுக்கான அந்த டிக்கெட் என்ற அந்த அனுமதியை எடுக்க பொழுது பொஸ்கோ சர்வசாதாரணமாக பலரை அனுப்பி பேச ஏற்பாடு செய்திருக்கிறார். அதால தான் அவருக்கு ஏனைய சமூகங்களோடையும், அதாவது இந்த சுயநிர்ணய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஏனைய சமூகங்களோடையும் ஒரு நல்ல உறவு வந்திருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை இலங்கை தமிழர்களுடைய வீடுகளிலேயே தங்க வைத்தும் அவர் அந்த ஜெனீவா மனித உரிமை செயற்பாட்டு கூட்டங்கள்ல கலந்து கொள்ள வச்சிருக்கின்றார். இது ஒரு ஏனைய சமூகங்களுடைய ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா தான் வந்திருக்கு. ஆனால் அது ஏன் இவ்வாறு தவறாக கற்பிதம் செய்யப்படுது என்பது விடுதலை புலிகள் மீது பல்வேறு விமர்சனங்களை கொண்ட எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. அது விளங்கிக் கொள்ளலாம். அதாவது நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய தமிழர்களுக்காக செயற்படும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அவர்கள் நேரடியாக போய் எதுவரை போக முடியுமோ அதில் போய் நின்று கொண்டு அவர்கள் செய்யறதை செய்து போட்டு இதுதான் மனித உரிமை செயற்பாடு என்று சொல்றார்கள். பொஸ்கோ என்ன செய்தார் என்றால், ஓகே எனக்கு இவ்வளவுதான் தெரியுது, இந்த மனித உரிமை சபையை பயன்படுத்துகிற வேறு பலர் இருக்கிறார்கள், ஒரு பல நாடுகளில் போராடுறவர்கள் இருக்கிறார்கள், அந்த போராடும் சமூகங்களுக்காக இங்க செயல்படுறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லார்ட்டையும் போய் கதை இருக்கிறது, எல்லாரோடையும் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துறது, ஒரு கோஆர்டினேஷன் ஏற்படுத்துறது. ஓகே நீங்கள் எப்படி நீங்க போறீங்க, உங்களுக்கு எப்படி 5 டிக்கெட் கிடைக்குது, உங்களுக்கு எப்படி 3 கிடைக்குது, அதே எங்களுக்கு 2 தெரியும் என்ற ஒரு கேள்வி கலந்துரையாடலை ஏற்படுத்தும் பொழுது லூப்கோர்கள் எல்லாம் இவருக்கு தெரியுது. அப்ப லூப்கோர்களை தெரிய வரையில அவர் என்ன செய்யறார், தன்னுடைய இனத்தின் மீது அக்கறையாக தேடுகிறவர்கள், அதாவது தேடுங்கள் கிடைக்கும் இல்லையா, கேட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும், தேடினா தான் கண்டடைவீர்கள். தட்டவும் கேட்கவும் தேடவும் தகுதியற்றவர்கள் இதையெல்லாம் செய்து முன்னிலையில் நிற்கிறவர்களை துரோகிகள் என்று சொல்லுவார்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் வேகமாக ஓடி முன்னுக்கு வந்துட்டு ஊக்க மாத்திரை பாய்ச்சி போட்டு ஓடி இருப்பான் சிந்திக்கிறது தான் முதல் சிந்தனையாக இருக்கு. அவன் திறமை, அவன் தன்னை பயிற்றுவிச்சிருக்கிறான், இந்த களத்தை தெரிஞ்சிருக்கிறான், ஓடி பண்ணிட்டான் என்று சிந்திக்கிறது மனித இயல்பிலே அது இல்லாத விஷயம். அது தமிழர்களிடம் இருந்திருந்தால் தமிழர்கள் தமிழகத்திலேயே வாழ்ந்திருப்பார்கள். அவ்வளவு போராளிகள் நீங்க சொன்னது ஒரு முக்கியமான புள்ளியும் தான். லூப் ஹோலை பாவிக்கிற
என்றது வலு முக்கியமான விஷயம். அப்ப சட்டத்தின்படிதான் அல்லது மோரலின் படிதான் நாங்க நிக்கிறோமா இல்லையான்றதை வச்சு தீர்மானிக்கிறோம். இப்ப பிரித்தானியாவை பொறுத்த அளவுல பிரித்தானியாவில் அகதி அந்தஸ்து கேட்கிறவர்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் நேரடியாக இலங்கை ராணுவத்தால பாதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரித்தானியாவில இந்த அகதி தஞ்சம் கோருவருடைய வழக்குகளை எழுதுபவர்களை பார்த்தீர்கள், அவர்கள் சில கதைகளையும் எழுத வேண்டி வருகிறது. சிலர் தங்களுக்கு தாங்களே சூடு வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறோம் அல்லது உளவியல் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி மருந்துகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையில போய் நாங்கள் இவர் புலியான வகையில சட்டத்தை பயன்படுத்திட்டார், இவர் ஒரு துரோகி என்று சொல்றதா, அல்லது ஒரு சமூக ரீதியாக இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இலங்கை அரசாங்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு அரசியல் தஞ்சம் பெறுகிற உரிமை இருக்குது, அதற்கான சில சட்ட நுணுக்கங்களை சில ஓட்டைகளை கண்டுபிடித்து அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். இதை நாங்கள் எப்படி பார்க்க போறோம் என்றதான் இதுல உண்மையா பார்க்க வேண்டியது சட்ட நுணுக்கங்களை கண்டிருக்கின்ற சில வழிமுறைகளை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அதுக்கான தேடல்களை அவர் செய்திருக்கின்றார். அது கூடாக அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். அவர் சிறப்பாக செயல்படுவது கடந்த காலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கமும் இந்த இறுதி போர் என்றது வெறுமனே இலங்கை அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அல்ல. அதை உண்மையை சொல்ல போனால் இலங்கை அரசாங்கம் போரை நடத்தினது. கோட்டபாயா சொன்னோம் இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம். ஆனால் இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை, இது அமெரிக்காவின் போரை தான் கோட்டபாயா நடத்தினார். யார் நடத்தினார்களோ வெளியாக்கள் எல்லாரும் சம்பந்தப்பட்டுத்தான் இவ்வளவு வலிமை மிக்க ஒரு போராட்டத்தை நசுக்கினவர்கள். இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. அதாவது இவர்கள் எல்லோருக்கும் பிரச்சனை கொண்டு வர்ற ஒரு வேலையை ஒருவர் செய்தால் அவரை எப்படி அழிக்கணும் என்றுதான் சிந்திப்பார்கள். அவர்கள் அதுக்கு தமிழர்கள் துணை போகிறார்கள் என்றுதான் நான் அறிகின்ற அடிப்படையிலும் இங்கு நடந்த சம்பவங்களை நான் அவதானித்துக் கொண்டு வந்த வகையிலும் இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். எனக்கு இது கவலை என்றால் இளைய தலைமுறையினர் வாங்கோ, இளைய தலைமுறையினர் தான் தலைவர் நம்பி விட்டு போனவர் என்று பல்வேறு விதமாக கதைக்கிறவர்கள். இளைய தலைமுறையினர் ஏதாவது உருப்படியா செய்ய வந்தா அவர்களை விட மாட்டேன். நாங்கள் சித்திரப்புற வாங்கோ, இப்ப எங்களுக்கு பின்னால் நின்று கொண்ட தான் இவர்களுடைய அந்த பொஸ்கோ மீதான விமர்சனங்கள் ஏற்கனவே வந்திருந்தா பரவாயில்லை. இப்ப அவர் கைது செய்யப்பட்டார் என்ற உடனே மௌனமாக ஒளிந்து கொள்வதன் மூலம் அவரை ஒரு குற்றவாளியாக காட்டுறது அவ்வளவு பொருத்தமானதாகவும் தெரியல. அப்படின்னா நீங்கள் முதலே அவரை ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும். அவர்கிட்ட இருந்து நீங்கள் எந்த உதவியும் எடுத்திருக்க கூடாது. மனித உரிமைகள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களையும் அங்கு கொண்டு பேசிக்கிறார். அடுத்தது இந்த வரப்போகின்ற மனித உரிமைகள் மாநாட்டிலையும் மார்ச் மாதம் நடக்க போகின்ற மாநாட்டிலையும் அவர் இல்லாதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. கண்டிப்பா அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நான் கதைத்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த முறை ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். இதுல பொஸ்கோவை முடக்கி வைத்திருக்கிறார்கள். அது பல்வேறு காரணங்களுக்காக பொஸ்கோ இந்த காலத்தில் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் சொல்லுகிறார்கள். இதுல வருத்தத்துக்குரிய விஷயம், தமிழினம் தனக்காக செயற்பட்ட ஒருவர் தொடர்பில் எந்த கருத்தையும் கூறாமல் மௌனமாக இருக்கிறது ஒரு புறம். இரண்டாவது, மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற கயன் பொஸ்கோவுக்கு யாரும் ஆதரவு வழங்கவும் கூடாது, உதவி வழங்கவும் கூடாது, சுவிசை கோபப்படுத்தக் கூடாது. அவர்கள் தங்கள வேலையை பார்க்கிறார்கள். சட்டப்படி பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்று ஒரு பொது வழியில் ஒரு ஊடகத்தில் பேசுகின்றனர். அப்ப அந்த சட்டப்படி அவர்கள் பொஸ்கோக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய ஆதாரங்களை எல்லாம் திரட்டி நீங்கள் கொடுத்துவிட்டு இதை சொல்றீங்களான்னு கேட்க வேண்டியது இருக்கல. இது இல்லை. கஜனும் ஒரு தமிழன் தான். நாளைக்கு கஜனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கதைக்கத்தான் வேணும். கஜன் மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று சொல்லிக் கொண்டு இருந்து போட்டு நான் பொது வழியில கதைக்க துவங்கினதும் வேற ஆக்கள் கஜனுக்கு சொல்லி நீ அவர் தன்னை பற்றி வெளியில காட்டுறது கொண்டும் இல்லை என்று அவருக்கு பின்னணி என்னங்களுக்கு தெரியும். அவர் தன்னை பற்றி ஒன்றும் காட்ட மாட்டார். அவர் சீருட போட்டு படம் எடுத்திருக்கிற மேல இது செய்திருக்கிறா அது செய்திருக்கிறா அவருடைய நீ சீருட போட்ட படத்தை எடுத்து காட்டு, இப்ப நீ புலி ஆயிடுவே, நீ சொல்றதுதான் மக்களுக்கு இந்த காலம் ஏறும் என்று சொல்லத்தான் இவர் வைக்கோட இருந்த படம் தான் இயக்கத்தில் இருந்த படம் எல்லாத்தையும் கொண்டு போட்டு காட்டி நான் ஒரு புலிதான், ஆனால் இப்ப மனித உரிமை செயற்பாட்டாளர் எப்படி ஐயா புலி நாயாகும்? புலி நாயாக முடியும்? புலியின் இயல்பு போற, நாயின் இயல்பு போற. நாய் தன்னுடைய வேலையை பார்க்கணும், புலி தன்னுடைய வேலையை பார்க்கணும். அப்ப நாய் வேலை பார்த்து கொண்டு இருந்த புலி ஆகுது. அப்ப நான் இவருக்கு அந்த குரல் பதிவு எல்லாம் விட்டு உண்மையாச்சு ஏற்படும், நேர்மையாச்சு ஏற்படும். நான் வெளிப்படையா சொல்லுகிறேன், ஊடக பொது வழியில ஒரு நல்ல மனதே இல்லாத ஒரு ஆள் தான் இந்த கையன். ஏனென்றால் அவர் அந்த பொது வழியில வைக்கிற அந்த படங்களை அவர் யூஎஸ்பியில வச்சிருக்கிறேன். நான் சொன்னால் அந்த யூஎஸ்பியில இருக்கிற அவ்வளவு படங்களை இன்னொரு யூஎஸ்பிக்கு மாத்தி போட்டு எனக்கு அனுப்பு. கனடாவிலும் நான் இதை இந்த மே 18 இன அழிப்பு காலங்கள்ல நான் அதை இந்த படங்களை பார்வைக்கு நான் வைக்கிறேன். அதை நானே செய்யறேன். அல்லது நான் இங்க உள்ள இளந்தலைவர பிள்ளைகளை கூப்பிட்டு நான் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி இங்க ஒரு அக்கறையா மாஜயம் என்றபடியா அக்கறையா ஓடி திரிகிறார். அவர்கிட்ட இந்த வேலையை கொடுப்போம் கேட்ட போது அந்த படங்களையே கடைசி வரையும் தராத ஒரு ஆள் தான் இந்த கையன். இவர் தமிழின விடுதலை போராளி. இவர் நாங்கள் தமிழ் மக்களுடைய மனித உரிமைகள் என்று மாறுதட்டுறோம், குரல் கொடுக்க பார்க்கிறோம். ஆனால் இந்த மனித உரிமைகளுக்கு பின்னால இருக்கிற அரசியல்
அரசியல் வந்து மிக அழுக்கானதாகத்தான் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆடையை நீக்கி விட்டு பார்த்தால் எப்படி அசிங்கமாக ஒரு மனிதன் தெரிய முடியுமோ அதே போலதான் அரசியலும் இருக்கு, சமூகமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை வெளிப்படையாக பேசினால் நாங்கள் இடதுசாரிகள் அல்லது வலதுசாரிகள் அல்லது குதர்க்கவாதிகள் அல்லது எதிரியின் கையாட்கள் என்று சொல்லுவார். இன்றைக்கு இப்ப பொஸ்கோக்கும் அதான் அந்த குற்றச்சாட்டு தானே சுமத்தப்படுது. ஒரு மனித உரிமை போராளியாக இருந்து அவர்ல சில தவறுகள் இருக்கலாம். இப்ப லூப் கோலை பயன்படுத்தி சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகின்ற பொழுது சமூகம் சார்ந்து பயன்படுத்தியக்குள்ள அதை நாங்கள் தவறாகவும் சொல்லலாம், மில்லியன் சொல்லலாம். அது ஒரு அரசற்ற இனம், உரிமைகள் வந்திருக்கிற இனம், ஆக்கிரமிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இனத்தின் பிரதிநிதிகள் தங்களுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன எல்லாம் சிந்திக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் வழி இருக்க முடியுமோ அதுக்கெல்லாம் போய் காலில் பிடிச்சு கையில பிடிச்சு அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறது பிழை என்று இவர்கள் யாராவது சொன்னால் அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். நீங்கள் அதாவது விடுதலை போராளிகள், இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள்ல 99% சட்டவிரோதமாக தான், நான் உட்பட சட்டவிரோதமாக தான் இந்த நாடுகளுக்குள்ள வந்த நாங்கள். நாங்கள் எல்லாம் விசா எடுத்து ஒழுங்கா வரையில்லை, கள்ள பாஸ்போர்ட்லயோ அல்லது கள்ள விசா எடுத்தோ சட்டவிரோதமாக தான் வந்த நாங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் நாட்டினுடைய பிரச்சனையை ஏதோ கதை ஒன்று சொல்லி நாங்கள் இங்க ஒரு குடியுரிமையை பெற்றுட்டோம். அப்ப இங்க நாங்கள் வந்தது சட்டவிரோதம், எங்களை கொண்டு வந்தவர்களும் சட்டவிரோதமாக தான் கொண்டு வந்தார்கள். அவர்களை கல்லறன்றதோ இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கிறதோ அது வெள்ளக்காரனுடைய சட்டத்தின்படி அது புள்ளியா இருக்கலாம். ஆனால் பிரித்தானியாவுக்கு ஆள் கடத்துபவர்கள் அல்லது வேறு நாடுகளில் இருந்து இங்க ஆள் கடத்துபவர்களை அவர்களால் தானே நாங்கள் இங்க வந்துறாங்க. அவர்களை நாங்கள் இங்க வந்து இறங்கிட்டு நீ கல்ல ரெண்டு குற்றம் சாட்டுறது வந்து ஒரு தமிழனாக குற்றம் சாட்டுறது இவ்வளவு தூரம் பொறுத்தவரை எனக்கு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சு அப்படி வந்து தன்னுடைய இந்த மனித உரிமைகள் ஜெனீவாவில் வந்து அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்காக, அந்த அனுமதியை எடுக்கிறதுக்காக சில ஓட்டைகளை பயன்படுத்தி இருக்கிறார், நிச்சயமாக பயன்படுத்தி இருப்பார் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கு, சில நிறுவனங்களை பயன்படுத்தினதாகவும் சில பிரச்சாரம் இருக்கலாம். ஆனால் அவர் என்னத்துக்காக அதை செய்தார், அதன் மூலம் அதான் ஜெயபாலன் அறிவார்ந்த சமூகம் பார்க்க வேண்டும். ஏன், எதற்காக, எதனால், அதாவது இந்த பொஸ்கோ எதற்காக, ஏன், எதனால் இன்றைக்கு சிறைக்கு போறார், ஒரு கைதியாகிறார், ஏன், எதனால், அவருக்கு உழைச்சி சாப்பிட வழி இல்லையா அல்லது அவர் அந்த அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவரா, என்னத்துக்காக போறார்? இந்த இனத்துக்காக வந்து இந்த இனத்துக்காக செயற்பட்டு இந்த இனத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச வைத்த இந்த விடயத்துக்கும் அதை சார்ந்து அவர் செயற்பட்ட விஷயங்களுக்காக வந்து இன்றைக்கு அவர் குற்றவாளியாக காணப்படும். அப்ப அடக்குமுறையாளர்கள் எல்லா வகையிலும் தான் உங்களை அடக்குவார். ஒருமனே அடக்குமுறையாளர்கள் நீங்கள் வைத்திருக்கின்ற ஆயுதங்களை பறிக்கிறதன் மூலம் உங்களை அடக்குகிறார்கள் என்று கற்பனை பண்ணக்கூடாது. அப்படி என்ன ஊடகவியலாளர்களை ஏன் போட்டு தள்ளுறார்கள், அப்படின்னு அரசியல்வாதிகளை ஏன் போட்டு தள்ளுறார்கள், லசந்தரிக்கிற கோட்டபாய சுடுதல். அப்ப இது எங்களோட தமிழ் சமூகத்தினுடைய, நான் இந்த விஷயத்தை திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறேன். பொஸ்கோ அல்ல, ஒரு எக்ஸ்டெண்ட் வச்சுக் கொள்ளுங்க. பொஸ்கோண்ட பேரையே நாங்க விட்டுருக்கோம், யாரா இருக்கட்டும் ஒரு எக்ஸ்டெண்ட் வச்சுக் கொள்ளும். தமிழினத்துக்காக செயற்பட்டதன் பேரால் ஒரு ஈழத்தமிழர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது யாரோ ஒரு புறம் இனத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கூட அவருக்காக நிற்க வேண்டியது இந்த இனத்தின் கடமை. ஏனென்றால் உலக வரலாறு எங்களுக்கு என்ன சொல்லுது? அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவின் விடுதலைக்காக போராட வந்தார் சே குவேரான்றது தொடக்கம். ஈழத்தமிழர் போராட்டத்திலும் கூட நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. வேறு மொழி பேசுகின்ற வேறு தேசங்களைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்காக போராடி இருக்கின்றார்கள். பல்வேறு வேலைகள் சர்வதேச ரீதியாக செய்து தந்திருக்கின்றார்கள். தங்களுக்கென்ற ஆயுதங்களை வாங்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்றது வேற எவ்வளவோ உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை இவ்வுலகில் செய் நன்றி கொண்ட மகற்கு என்ற அடிப்படையில் பொஸ்கோவுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பில் தமிழர்கள் தங்களுடைய கரிசனையை வெளிப்படுத்தி அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தால் அது வேற பிரச்சனை. அவர் தண்டிக்கப்பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவர் எங்களுடைய இனத்துக்காக தண்டனையை பெறட்டும். ஆனால் அவர் எங்களுடைய மண்ணின் மைந்தன், அவர் ஒரு தமிழன், எங்களுடைய இனத்துக்காக செயற்பட்டால் அவருக்காக நாங்கள் நிக்கணும் என்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்காக அதை கதைக்கிறதுக்காக என்ன யாரும் இப்படி சொல்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த கல்லறைகளில் போய் இருக்கின்ற இந்த மாவீரர்களை பெரிதும் நேசிக்கின்றேன். அந்த களங்களில் போராடி தங்களுடைய வாழ்வை இன்றைக்கு உழைச்சி வாழ முடியாமல் அவலத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற போராளிகள் மக்கள் இந்த இவ்வளவு தியாகங்களை கொடுத்த இனத்தை பற்றி தான் நினைக்கிறேன், என்ன பற்றி நான் நினைக்கிறேன். ஒரு காலமும் என்ன வருத்தம் என்றால் ஜெயபாலன் அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் உங்களோட ஊடகத்துல காய்ச்சதோ ஏதோ ஒரு விஷயத்தை அந்த நகரம் வாய்ஸ்ல இந்த சீமான பற்றி காய்ச்சதை தொடர்ந்து இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாறன் என்ற ஒரு படிகள் டிக்டாக் பதிவுல மோட்டுமதி என்று சொல்றான். அவனுக்கு என்னுடைய அறிவின் 4 பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த நாட்டுல சட்டபூர்வமான ஒரு எலக்ட்ரிஷியன், அவனுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு. நான் ஒரு ஏசட் டிரைவர், ஒரு போட்டோகிராஃபர், ஒரு வெல்டர், பல தொழிலை கற்று ஒன்று இல்லாட்டி ஒன்றை செய்யக்கூடிய ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் மீடியா பர்சன் ஆல்சோ. அவன் சொல்றான்
போய் சொல்றான், மோட்டு மதிக்கு அறிவுரை சொல்றான் டிக்டாக்ல போய். அவனுடைய வயசுல இந்த 16 வரியத்தை கழிச்சு போட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு இயக்கத்திலே அவன் 2 வரியும் இருந்திருப்பாரு எனக்கு தெரியும். பிரச்சனை இதுல என்னட்டு ஆங்கிலத்தில் ஒரு இதோடு வந்திருந்தது, தான் முட்டாள் என்பதை அறிகிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச அறிவு ஒன்று வேணும். அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை என்றால் அவன் தன்னை பெரிய அறிவாளி என்றுதான் நட்பான். அவர்களுக்கு நாங்களோடு செய்யலாது, அவர்களை கணக்கில் எடுக்கலாது. நான் முக்கியமா இதுல கைதுல அந்த தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி இருந்தாலும் அவர் இவ்வாறான முறையில கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு மேலான ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இவரை ஓரம் கட்டணும் நினைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இவர்களை அந்த பெரிய சக்தி இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொஸ்கோவை முடக்க வேண்டிய தேவை, முதலாவது பொஸ்கோவை முடக்க வேண்டிய தேவை இலங்கை அரசுக்கு இருக்கிறது. இலங்கை அரசு பல்வேறு வகையில் பொஸ்கோ எப்படி செயற்படுகின்றார், இவருடைய செயற்பாடுகள் தங்களை எப்படி பாதிக்கும், இவரை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்றதுக்கான ஒரு ஆபரேஷன் அவர்கள் செய்வார்கள். அப்ப அதுக்கு தமிழர்களை வச்சுதான் அவர்கள் அதை செய்ய முடியும் என்றால் தமிழர்களுக்காக வேலை செய்கிறார், தமிழர்களோடு வேலை செய்கிறார். ஆகவே இந்த தமிழர்களுக்குள் இருந்து கருப்பாடுகளை எடுத்து அவர்களை பொஸ்கோக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரிகையை உருவாக்கி அதுக்கு எவிடன்ஸ்களாக கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் என்ற வகையில அவர்கள் சுவிஸுக்கு கொடுத்திருந்தால் நாங்கள் சுவிஸ் நாட்டின் மீது குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுத்திருக்குது பொஸ்கோ பற்றிய ஒரு டாக்குமெண்ட். இப்ப நீ அதை வச்சுக்கொண்டு அவன் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேணும். அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்து விசாரணையை முடிக்கிறதுக்கு அவங்களோட ப்ரொசீஜரின் படி அவங்களுக்கு தேவையான காலத்தை எடுத்துக்கொள்வார். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பொஸ்கோ பாரிய குற்றச்சாட்டுகள் இல்லாமல் நீதிமன்றத்தால சில அறிவுறுத்தல்களோட அல்லது சில எச்சரிக்கைகளோட விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு தமிழ் மக்கள் பொஸ்கோக்காக பெரிய அளவில் திறன் கருத்து கூறினால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, தமிழ் மக்கள் இப்படியே நிசப்தமாக இந்த நரிக்கூட்டத்தை போல இருப்பார்களாக இருந்தால் இந்த தமிழர்கள் அமைப்புகள், இன்றைக்கு தமிழர் அமைப்புகள் என்று சொல்ற தமிழர் அமைப்புகள் எல்லாம் ஒரு தன்னுடைய இனத்துக்காக செயற்படுகின்ற ஒரு பிரதிநிதிக்கு ஆதரவாக செயற்படாமல் இருப்பார்களாக இருந்தால் சட்டமும் தன்னால இவர்களை போன்றவர்களை சட்டத்தை வச்சு இவர்களை முடக்கிறதுக்கு என்ன செய்யணும் நினைக்கிற இலங்கை அரசோ அல்லது மற்ற தரப்புகளோ அல்லது இவருடைய போட்டி குழுக்களோ பெரிதும் வெற்றி பெறுவார்கள். இவர் நீண்ட ஆழத்துறைகளுக்கு சிறையில் இருக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளை கூட நிரூபித்து விட்டு போய்விடுவார்கள் என்றால் அதை ஈஸியா செய்யலாம், ஈஸியா செய்யலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு கடந்த இன்டர்வியூல சொன்னேன், அந்த கட்டமைக்கப்பட்ட துரோகம். இப்ப நீங்கள் ஒரு கஸ்டடிக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவரை துரோகி ஆக்கியோ குற்றவாளி ஆக்கியோ தாண்டிக்கிற அளவுக்கு நீங்கள் கூட விசாரணை வலையத்தை கட்டமைக்கலாம். அடிப்படையில் இவரை காலி பண்ணணும் என்று முடிவெடுத்துட்டால் உலகமே நம்பக்கூடிய குற்றவாளியாக அவரை கட்டமைக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு. ஜூலியன் அசாஞ்சின் வழக்குல பார்த்திருக்கிறோம். அதை விட இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிராகரிக்க சொல்லி ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். இப்படி எல்லாம் பார்க்கக்குள்ள பொஸ்கோ பல்வேறு இனங்களோடையும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களோடையும் வேலை செய்கிறபடியா சிலவேளை இது ஒரு சர்வதேச வலப்பின்னலால இவரை தூக்கணும் என்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது இருக்கு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இவர் தன்னுடைய இனத்துக்கான வேலைகளை செய்யறதுக்கு ஏனைய போராடும் இனங்கள் பல நாடுகள்ல போராடும் சமூகங்களோட சேர்ந்து வேலை செய்ததானால் இவரால் எப்படி பங்கன் பண்ண முடிஞ்சது. அவர் அப்படி பங்கன் பண்ணினதாலதான் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டவர். கிருபாகரன் ஆக்களை போல ஆக்களுக்கு இது தெரிஞ்சும் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக இனத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் முதல் எங்கட பாதுகாப்பு, நாங்கள் பாதுகாப்பாக என்ன செய்யலுமோ அதை செய்து கொண்டு போவோம் என்ற மாதிரியான செயற்பாடுகள் அதன் பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு இவர் சிக்கி இருக்கிறார். தற்போது 47 வயதாகின்ற பொஸ்கோ அவர்கள் நாவாந்துறையை புறப்படமாக கொண்டவர். 9 வயசுல சிறுவராக இருக்கும் பொழுதே இங்க பிரான்சுக்கு புலம்பெயர்ந்து விட்டார். அவருக்கென்ற ஒரு குடும்பம் இல்லை. அவர் சொத்து சேர்க்கணும் என்ற மாதிரியான பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. அவர் அப்படி சொத்து சேர்த்தவராகவும் நான் அறியல. அப்ப அவரை இன்றைக்கு புறந்தல்றதுக்கு அவருடைய சமூக பின்னணி அல்லது சாதிய பின்னணிகள் ஏதாவது காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன காரணம் இருக்கட்டும், இது பொஸ்கோவுக்கு தமிழினம் அநீதி இழைக்கிறார்கள் என்றதுக்கு அப்பால மௌனமாக இருக்கிறது தமிழினம் இழைக்கின்ற ஒரு மாபெரும் அநீதி என்றார். இந்த இனத்துக்காக இனிமேல் பேசுறதுக்கு, குரல் கொடுக்கிறதுக்கு, இந்த இனத்தின் வாழ்வுக்காக செயல்படுறதுக்கு சிந்தனை உள்ளவர்கள் முன்வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற பல இளம் தலைமுறையினரோடு நான் பேசியிருக்கிறேன். பல நாடுகள்
செய்கிறார்கள். அவர்கள் எனக்கு சொல்லுவார்கள், அங்கே இங்க வாங்கோ, உங்களை போல ஆக்கள் வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா உங்களுக்கு தெரியாது இங்க உள்ள இதுகள் எல்லாம் என்ன செய்யணும்னு தெரியும். இப்ப இல்ல, 2000 இருந்து 2009 உட்பட்ட காலத்துல நான் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு பல நாடுகளில் உள்ள இளம் தலைமுறையினரே ஒரு லிங்க் வழியாக தொடர்பு கொண்டு எங்களுடைய அமைப்புகளோடு சேர்ந்து செயற்படும் கொண்டு கேட்ட போது அவர்கள் சொன்ன கதையால் நாங்கள் அதை இப்ப நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்கு யார தேவையோ அவையில கூப்பிட்டு வச்சிருக்கிறோம், அவையில எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டார்கள். நாங்கள் அதுக்குள்ள போய் என்ன செய்ய சொல்றீர்கள், நீங்க வாங்க, நாங்க உங்களோட வந்து நிற்கிறோம், உங்களை போல ஆக்கள் வாங்க, நாங்கள் உங்களோட வந்து நிற்கிறோம். அப்ப நாங்கள் திருப்பி கூட சொல்லி பார்த்தோம், இல்ல நீங்க ஒரு பிரச்சனை இல்ல போங்க, அது என்ன பிரச்சனை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லி போடுவீங்க, நாங்கள் எங்கட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண விரும்ப இல்லை. நாங்கள் என்னுடைய வாழ்க்கை தலைவரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இவர்கள் வந்து என்ன முட்டாளாக்கி விடுவார்கள். நான் கனடா உட்பட அனைத்து நாடுகளிலும் இருந்து சொன்ன வெளியோர்கள் உண்டு. அதுக்குள்ள இருந்து வந்தவர்கள் இந்த பொஸ்கோ நிஷா போன்றவர்கள். இந்த பொஸ்கோ நிஷா போன்றவர்களை பற்றி எவ்வளவு கதை கதைத்தார்கள் இந்த எறும்பில்லாத நாக்கார எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த இதில் சம்பந்தப்பட்ட பொஸ்கோ அவர்கள் மிக விரைவில் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் என்று இந்த விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முல்லமதி. நன்றி, வணக்கம்.